யார் சொல்ல வேண்டும் மகளிர் தின வாழ்த்தை? பேரண்டத்தின் காரிருளில் ஒரு நாள் பூமி பிறந்தது. அப்படியெனில் பூமியை பிறப்பித்தது பெண்தானே? பூமியோ பல உயிர்களை பிறப்பித்தது. அப்படியெனில் பூமியும் பெண்தானே? அதனால்தானோ என்னவோ அவளை நாம் பூமாதேவி என்கிறோம். பூமி என்ன செய்கிறது என்று கேட்டால் அது சும்மாதானே இருக்கிறது என்று சொல்லும் பேதைகள் இன்னும் இருக்கின்றனர். பூமி பெண் நொடி பொழுதும் சலியாது பம்பரம் போல் சுற்றி கொண்டிருக்கிறாள். பம்பரமாய் சுற்றியபடி சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு நொடியிலும் பல்லுயிர்களை பிறப்பிக்கிறாள். கடலெனும் தனது பனிக்குட நீரால் இவ்வுலகிற்கு மழை மகளை பிறப்பிக்கிறாள். இன்னும் நீள்கிறது இவளின் பனிப்பட்டியல். பூமி பெண்ணை போலத்தான் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணினமும் பம்பரமாய் சுழல்கிறாள். மகளாய், மனைவியாய், தாயாய், சோதரியாய் சுழன்று கொண்டே இருக்கிறாள். வெளியே பொருளீட்டச் செல்லும் ஆண்குலமோ வீட்டில் இருக்கும் பெண்களை சும்மாதானே இருக்கிறாய் என ஏளனம் செய்கிறது, ஏய்த்து பிழைக்கிறது. வீட்டை நிர்வகிப்பவள் பெண், மலர்ச்சியை பிறப்பிப்பவள் பெண், மகிழ்ச்சியை பிறப்பிப்பவள் பெண், மழலைகளை பிறப்பிப்பவள் பெண். சமையல் முடித்து பாத்திரம் கழுவி ஆடை துவைத்து வீடு பராமரித்து பிள்ளை குட்டிகளை சமாளித்து தாய் தந்தைக்கு மகளாய், துணையின் வீட்டில் மருமகளாய், குழவிகளுக்கு பெருந்தாயாய், துணைக்கு தூணாய் இருந்து வீட்டை காப்பவள் அவளே. வீட்டின் நிதியமைச்சரும் அவளே, வீட்டின் ராணியும் அவளே. ஆணினத்திற்கு வீட்டிலிருந்து வேண்டியதை தரும் காமதேனுவாக அவள் இருக்க காரணம் பெண்ணின் பேரூழியே. அப்பெண்ணின் பேரூழியே. புரிந்துகொள் ஆணினமே, மகிழ்ந்துவிடும் பெண்ணினமே. ஆடவர் எவரெல்லாம் இதை புரிந்து கொள்கிறாரோ அவர் இன்று சொல்லட்டும் இனிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்தை. எங்களின் உலகை காக்கும் தேவதைகளுக்கு இனிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள்.